குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான என்டிஏ வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா ஆளுநராக பதவி வகித்து வரும் சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், விரிவான தகவல்கள். அபிராமி, இந்திய குடியரசு துணைத் தலைவராக அடுத்து யார் வரப்போகிறார் என்கிற கேள்வி கடந்த சில நாட்களாக எழுந்திருந்தது. அதற்கு விடை தற்பொழுது கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக தற்போது இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக பாஜக உள்ளிட்ட மற்றும் என்டிஏ கூட்டணியுடைய தலைவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். அந்த கூட்டத்திலே இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய 14வது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த மாதம் 21ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய நாளிலே அவர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகினார். அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் என்கிற கேள்வியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவரை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் இருக்கிற மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள், எம்பிக்கள், ராஜ்யசபா லோக்சபா எம்பிக்கள் தான் தேர்வு செய்யாங்க வாக்களித்து. அந்த வகையில யார் அடுத்த குடியரசு துணைத் தலைவராக இருப்பார் என்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதே நேரத்தில் குடியரசு துணைத் தலைவர் என்பவர் நாடாளுமன்ற மாநிலங்களுடைய தலைவராகவும் இருப்பார். இப்ப மாநிலங்களுடைய துணைத் தலைவராக இப்போது இருக்கிற கழிவன் அவர் தேர்வு செய்வதற்கு, அவரை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த டில்லியினுடைய துணைநிலை ஆளுநர், பீகாருடைய ஆளுநராக இருக்கிற ஆரிஃப் முகமது கான், குஜராத்தினுடைய ஆளுநராக இருக்கிற ஆச்சாரியா, கர்நாடகத்தினுடைய ஆளுநராக இருக்கிற தாவர்சந்த் கெலாட் உள்ளிட்டவர்கள் யாராவது ஒருவர் தேர்வாவதற்கு வாய்ப்பு இருக்கு அதிகபட்சமாக. அல்லது பீகார் மாநிலத்திலிருந்து, ஏன்னா பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடக்க இருக்க சூழல் அங்கிருந்து ஒருத்தர் தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருந்தார் என்று சொல்லப்பட்ட சூழல்ல இந்த யூகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில தற்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் கோவை சேர்ந்தவர். அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் அங்கிருந்து. அதே போல மத்திய அமைச்சராக இருந்தவர், பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக பணியாற்றியவர், நீண்ட காலம் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் தற்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கிறார். இப்ப நான் இந்த தேர்தல் நடைமுறை என்று பார்க்கின்ற பொழுது வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டது. தேர்தல் தேதியெல்லாம் அறிவிக்கப்பட்டு தேர்தலுக்கான சிறப்பு அதிகாரிகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் நியமித்து விட்டது. தேர்தலுக்கான பணிகளும் ஏற்கனவே தொடங்கிவிட்ட சூழல்ல இந்த தேர்தல் என்பதற்கான வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் வரும் 21ஆம் தேதி மனு தாக்கல். அநேகமாக அன்றைய தினமே சிபி ராதாகிருஷ்ணன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்பதற்கு வாய்ப்பு. இப்ப இவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கார். கட்சியினரால் சிபிஆர் என்று அழைக்கப்படுகிறார். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய அங்க யாரோ ஒருத்தர் வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை அவர்கள் நடத்தினாங்க. அவர்கள் ஒரு வேட்பாளரை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்றே பார்க்கப்படுகிறது. போட்டி தேர்தல் நடைபெற்றால், தேர்தல் என்பது அடுத்த மாதம் நடைபெற இருக்கிற 9ஆம் தேதி நடைபெற இருக்கிற சூழல்ல தேர்தல் நடைபெற்றால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்கிற கேள்வியானது எழும். இப்ப நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை, ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி, இந்த 2 எம்பிக்களுடைய மொத்த எண்ணிக்கை 788. இதுல 7 இடங்கள் இப்ப காலியாக இருக்கிற சூழல்ல தற்போது 781 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இப்ப குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற 391 எம்பிக்களுடைய 2 அவைகளும் சேர்த்து 391 எம்பிக்களுடைய ஆதரவை பெற்றவர்கள், வாக்குகளை பெறுகிறவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2 அவைகளிலுமே சேர்த்து மொத்தம் 422 எம்பிக்கள் இருக்காங்க. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி என்பது இந்த எம்பிக்கள் எண்ணிக்கையில் வைத்து பார்க்கின்ற போது உறுதியாகி இருக்கிற சூழல்ல இந்தியா கூட்டணியிலிருந்து 2 அவைகளிலுமே தற்போது அவர்களுக்கு எம்பிக்கள் ஆதரவு என்பது 313ஆக இருக்கிறது. அவர்கள் வேட்பாளராக நிறுத்தினாலும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அப்ப இந்தியாவினுடைய 15வது குடியரசு துணைத் தலைவராக
தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வாக இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியும் இதன் மூலமாக அறிய முடிகிறது. அக்ராமி, விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி சார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான என்டிஏ வேட்பாளரா சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த உங்கள் பார்வை. மகிழ்ச்சியான செய்தி. ஒரு அற்புதமான மனிதர், எளிமையானவர், திறமையானவர், வலிமையானவர். இப்படிப்பட்டவர் நம்முடைய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பது என்பதே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவருடைய இந்த பணி சிறப்பாக இருப்பதற்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நம்முடைய பிரார்த்தனைகளும். ஒரு அருமையான ஒரு தலைவர். இந்த தமிழகத்தின் பால் மிகுந்த அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர். இப்படிப்பட்டவரை எங்களுடைய கட்சி இன்று துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்திருப்பது என்பது உண்மையிலேயே தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். உங்கள் பார்வை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். என்டிஏ வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணனை தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா ஆளுநராக பதவி வகித்து வரும் சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். श्री सीपी राधाकृष्णन जी, चंद्रपुरम पुन्नासामी राधाकृष्णन जी, उनको हम एनडीए का प्रत्याशी बनाएंगे और वो एनडीए के प्रत्याशी के रूप में रहेंगे। सीपी राधाकृष्णन जी, जिन्हें हम चंद्रपुरम पन्नुसामी राधाकृष्णन के रूप से जानते हैं, आपका जन्म अक्टूबर 20 1957 त्रिपुर में, तमिलनाडु में हुआ, तिरुपुर में। और इन्होंने बैचलर्स डिग्री इन बिजनेस एडमिनिस्ट्रेशन उसमें इन्होंने पढ़ाई की और एक सफल इनका 40 साल का पब्लिक लाइफ का करियर है। आप वर्तमान में महाराष्ट्र के गवर्नर हैं। इससे पहले आप झारखंड के गवर्नर रहे, राज्यपाल रहे और साथ में आपके पास राष्ट्रपति महोदया के माध्यम से तेलंगाना का और हमारे पुडुचेरी की लेफ्टिनेंट गवर्नर और तेलंगाना के गवर्नर के रूप में भी आपके पास चार्ज रहा और वर्तमान में आप महाराष्ट्र के गवर्नर के रूप में काम कर रहे हैं। குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான என்டிஏ வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிரா ஆளுநராக பதவி வகித்து வரும் சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். என்டிஏ வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணனை அறிவித்திருக்கிறார் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான என்டிஏ வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிர ஆளுநராக பதவி வகித்து வரும் சிபி ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். என்டிஏ வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணனை அறிவித்திருக்கிறார் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான என்டிஏ வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிர ஆளுநராக பதவி வகித்து வரும் சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான என்டிஏ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.
குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறுகிறது.